ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் அங்காளம்மா. இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னென்னா துர்க்கைம்மன் பூஜை முடிச்சிட்டேன். நீங்களாம் முடிச்சிட்டிங்களா? பூஜையெல்லாம் முடிச்சிட்டிங்களா துர்க்கைம்மனுக்கு? ஏன்னா துர்க்கைம்மனுக்கு பண்ணால் தொழில் நல்லா நடக்கும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும். அம்மா நேற்றே சொன்னேன் உங்களுக்கு. பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. நல்லதே நினைப்போம், நல்லாவே இருப்போம். அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த சாமியை, முருகனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், கணேசனாக இருக்கட்டும், வாரகம்மனாக இருக்கட்டும், காளியாக இருக்கட்டும், எந்த சாமியை நம்ம நம்பி பிடிக்கிறோமோ அந்த சாமியை லாஸ்ட்டு வரைக்கும் நம்பி உக்காரணும். நீ தான் எனக்கு நல்லது பண்ணி தரணும்னு அதுக்கிட்ட நம்ம ஃபைட் கூட பண்ணலாம், சண்டை கூட போடலாம். ஏன்னா நம்மளுக்கோசரம் அவங்க இறங்கி பண்ணி தருவாங்க. நம்ம பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறாளே, இவ்வளோ ஒரு முழு நம்பிக்கையோடு இருக்கிறாளே, நம்ம பண்ணி தரலாம் அப்படின்ட்டு அவங்க இறங்கி பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றீங்களோ அந்த சாமி தைரியமாக தன்னம்பிக்கையோட, நீ தான் எனக்கு எல்லா வேலையும் நடத்தி கொடுக்கணும், நீ மட்டும்தான் எனக்கு துணை அப்படின்னு இறுக்கி பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக காப்பாற்றி விடுவாங்க. ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.